ஓம் சக்தி, குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி வாங்க நம்ம பங்காரு அம்மா கிட்ஸ் சேனல் நேரலை நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற சக்தி தனுஜா அவங்கள மீட் பண்ணலாமா? ஓம் சக்தி. சக்தி சக்தி, நீங்க எந்த வயதில் முதல் முறையா மேல்மருவத்தூர் வந்தீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே என் குடும்பத்தில் மேல்மருவத்தூருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். முதல் முறையா பங்காரு அம்மாவுக்கு பாத பூஜை செய்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க சக்தி. முதல் முறையாக ரொம்ப சின்ன இருக்கப்போவே அருள்வாக்கு பாத பூஜை எல்லாம் போயிருக்கோம். ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு இருக்கிற முதல் பாத பூஜை அனுபவம் வந்து ஒரு 9 வயசு இருக்கும். எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அம்மாவுக்கு பாத பூஜை செய்ய வரோம். நான் என் பெரியம்மா பெரியப்பா கூட வந்தேன். அந்த டைமில் நான் வந்து எங்கள் பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இருந்தேன். ஒரு 4 நாள் முன்னாடி தான் நான் வந்து மூல மந்திரம் கற்றுக்கிட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் வந்து சொல்கிறதுக்காக கற்றுக்கிட்டு இருந்தேன். அதை நல்லா கற்றுக்கிட்டு நான் நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா சொல்கிற அளவுக்கு பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் பாத பூஜையில் என்டர் ஆகிறேன் அம்மாக்கிட்ட. அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் உனக்கு மூல மந்திரம் தெரியும்ல, இனிமேல் அதை நீ சொல்லு, எப்போவுமே நீ அதை சொல்லு, அம்மா நான் பார்த்துக்கிறேன், அம்மா நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், நீ மூல மந்திரம் மட்டும் சொல்லு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதுதான் என்னோடய முதல் பாத பூஜை அனுபவம் எனக்கு நினைவு தெரிஞ்சு இருக்கிறது. அப்போ வந்து இப்போ தான் நம்ம ஒரு 4 நாள் கூட அவளையை நம்ம இதை கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே அம்மா கிட்ட வரும்போது அம்மா இதை சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் என்னோடய முதல் பாத பூஜை அனுபவம் நினைவு தெரிஞ்சு. அம்மா உங்களுக்கு சொன்ன விஷயம் இன்னும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? அது மூல மந்திரம் தான். அம்மா வந்து அப்போ சொன்னாங்க, மூல மந்திரம் உனக்கு தெரியும்ல, நீ எப்போவுமே சொல்லிகிட்டே இருன்னு சொல்லி. அதை தான் நான் இப்போ வரைக்கும் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். காலையில் எழுந்த உடனே எப்போவுமே ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை நடுவில் எப்போயாவது தோணும் போதெல்லாம், அந்த மாதிரி எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அடிக்கடி நான் எப்போவுமே மூல மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நாளுக்கு நான் ஓம் சக்தி சொல்கிறத விட மூல மந்திரம் சொல்கிறது தான் நிறையவா இருக்கும். பங்காரு அம்மா சொன்ன தியானம், பக்தி, தொண்டு, தர்மம் இதில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க? அம்மா தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரு 20 to 40 minutes தியானம் பண்ணுவேன். தொண்டு நான் வருஷத்தில் அடிக்கடி எப்போல்லாம் தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து தொண்டில் கலந்துப்பேன். ஒரு 9 நாள் 5 நாள் அந்த மாதிரி தொண்டுக்கு அடிக்கடி வந்து கலந்துப்பேன். பக்தி, அம்மாவோட பர்த்டே அப்போது கடந்த 2 வருஷமாக அம்மா பர்த்டேக்காக சென்னையிலேருந்து நான் சைக்கிள் எடுத்து மேல்மருவத்தூர் வந்தேன், அம்மா நல்லா இருக்கணும்னு வேண்டி. அப்போது வழியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து அம்மாவோட படத்தை கொடுத்து, மார்ச் 3ஆம் தேதி அம்மா பர்த்டே கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேருக்கு கொடுத்தேன். நிறைய பேர் அதை சந்தோஷமாக, யாருமே அதை வேண்டான்னே சொல்லலை, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. வழக்கமாக அப்படி பண்ணால் எப்படி இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் அப்படி இருந்தது. அண்ட் நான் வழக்கமாக சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் அளவுக்கு சைக்கிள் ஓட்டுற டிஸ்டன்ஸ் எல்லாம் நான் ஓட்டினதில்லை. அது வந்து ஒரு 90-95 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் என் வீட்டிலேருந்து. ஆனால் நான் அப்படி ஓட்டுற ஆள் இல்லை. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வீக்லி ட்வைஸ் மேபி, இல்லைனா மாதத்தில் ஒரு 3 வாட்டி, அவ்வளோதான். 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன். 6 கிலோமீட்டர்ஸ் ஆர் 10 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் நான் ஓட்டுவேன். ஆனால் 90 கிலோமீட்டர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச் நான் ஓட்டினதே இல்லை. அம்மா பர்த்டேக்கு போகணுன்னு தோணுச்சு. அதான் சரி அப்படியே நம்ம சொல்லிவிட்டு அம்மா பற்றி சொல்லிவிட்டு அப்படியே அம்மாக்காக அம்மா நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு மேல்மருவத்தூர் வரைக்கும் வரலான்னு வந்தேன். அதையும் அம்மா தான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஓட்டினதே இல்லை. ரொம்ப நடுவிலலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுவும் அம்மா தான் வந்து அதை ஓவர் கம் பண்ணி முடிக்க ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் லேட் ஈவினிங் ஆகிடுச்சு, ரோட்டில் லைட்டெல்லாம் இல்லை. ஆனாலும் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் தூரம் அப்படியே சைக்கிள் ஓட்டி அப்படியே வந்துட்டேன். அடுத்த வாட்டி நம்ம இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, பொழுது சாயறதுக்குள்ளே சீக்கிரமாக வந்துடணும்னு சொல்லி, ஆனாலும் சைக்கிளில் லைட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரிகாஷன்ஸோடு வந்தேன். ஆனால் நான் இருட்டுறதுக்குள்ளே செகண்ட் டைம் வந்துட்டேன். ஆனால் அப்பையும் ஒரு பிரச்சனை நடந்தது. சைக்கிளில் வந்து நடுவில் வந்து செயின் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அதனால் திருப்பி போட முடியல, கொஞ்சம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு செயின், திருப்பி போட முடியல. பஞ்சர் ஆகிட்டா கூட நான் ஏற்பாடோடு தான் வந்திருந்தேன். ஆனால் இது என்னால் பண்ண முடியல. ஆனால் அது ஒரு ஹைவேல ஒரு நடு இடத்துல அப்படி ஆகிடுச்சு. சரி, இப்போ எங்கேயாவது கடை இருக்கா, அங்கங்கே ஏதாவது பஞ்சர்னு எழுதி ஓட்டியிருப்பாங்க, அங்கே கால் பண்ணலான்னு நினச்சா அந்த மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ளே எதிர்க்க பைக்கில் ஒருத்தர் வந்தார். ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்தார் அவர், ராங் ரூட்டில். ஆனால் வந்து என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கிள் கடை பாய் இருக்கார், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி, இவர் என்ன திடீர்னு இப்படி ரோட்டில் வராரு? நான் அப்படியே குனிஞ்சு வேலை பார்த்துருந்தேன், என்னால் முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வராரு. சரி, வந்துட்டு சொல்கிறாரு, இவர் வருவாரோ என்னமோ, நம்ம போய் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாகவே ஒரு 10 மினிட்ஸில் ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டார். 10 மினிட்ஸ் கூட ஆகலை, ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டார். அவர் அடுத்து ஒரு 10 மினிட்ஸில் அவர் வேலையை முடிச்சிட்டாரு. என்ன பண்ணாருன்னா, அவர் வெறும் சைக்கிள் செயின் போடலை, மொத்தமாக அந்த ஃப்ரேமையே ரிமூவ் பண்ணி திருப்பியும் வந்து
சைக்கிள் செயினை போட்டு அப்புறம் டைட்டன்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஃப்ரேமை ரிமூவ் பண்ணி இமீடியட்டாலாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் டைம் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆகும். ஆனால் அவர் வந்து எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வேகமாக பண்ணி கொடுத்துட்டாரு. மொத்தமாகவே என்னோடய ஹால்ட்டே ஒரு 20 minutes தான் இருந்தது. அந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா யாருமே இல்லாத ரோட்டில் எனக்கு அங்கே பக்கத்தில் எதுவும் சிட்டி இருக்க மாதிரியும் இல்லை. அவர் பைக் வச்சுருந்ததால் கொஞ்சம் உள்ளே போய் யாரையோ கூட்டிகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணார். அதுவும் அம்மா தான் வந்து அந்த மாதிரி முடிச்சு கொடுத்தாங்க. ஆனாலும் இதெல்லாம் நடந்து கூட நான் பொழுது சாயறதுக்குள்ளே நான் மேல்மருவத்தூரே வந்து சேர்ந்துட்டேன். வந்து அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஸோ அது ஒரு அனுபவம். பங்காரு அம்மா உங்களுக்கு கொடுத்த பல அனுபவத்தில் உங்களால் மறக்க முடியாதது எது? இது வந்து இப்போது ஆடிப்பூரத்துக்கு பாத யாத்திரையாக சென்னையிலேருந்து மேல்மருவத்தூருக்கு எல்லோரும் வந்தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே போகணுன்னு ஆசை. அதனால தான் ஃபஸ்ட்டு சைக்கிளிங் போகலான்னு அதை ட்ரை பண்ணேன். அப்புறம் பாத யாத்திரை வர முடிஞ்சது, அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வரும்போது 4 days இருந்தது. Day 1 வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் போனதே இல்லை, இது வரைக்கும் எந்த பாத யாத்திரைக்குமே போனதே இல்லை, செருப்பு இல்லாமலாம் நடந்ததே இல்லை. குட்டி குட்டி கல்லெல்லாம் காலுக்குள்ளே போய் கொஞ்சம் ஓட்டையெல்லாம் ஆயிருந்தது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. Day 2 வந்து எனக்கு ஆல்ரெடி காலில் ஒரு சுளுக்கு இருந்தது. அது வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனாலும் திருப்பியும் நடந்ததால் அது கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆகி கொஞ்சம் வீங்கி ஒரு ஆங்கிளில் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னால் காலே கீழே வைக்க முடியல. அப்படியே கொஞ்சம் அழுகெல்லாம் வந்தது. கொஞ்சம் அழுதுகிட்டே அம்மாவை நினச்சிட்டு, ஆனாலும் அம்மா நமக்காக எப்படியெல்லாம் அங்கவலம் வந்திருக்காங்க, நம்ம இதை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். 3rd day தான் வந்து இருக்கிறதுலே எங்களுக்கு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருந்தது. செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம் வரணும் கருங்குழி வழியாக. ஸோ கருங்குழி வரைக்கும் வந்துட்டோம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஏன்னா ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருந்தது, லைக் ஈவனாக லெவலாக இல்லை. அதனால் வந்து நடக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்படியே அழுதுகிட்டே பரவாயில்ல நம்ம வந்துடலான்னு சொல்லி கருங்குழி வந்தப்பறம் ஒரு நம்பிக்கை, அப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனிமேல் நம்ம அம்மாவை பார்த்துருவோம், இதை வந்து அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தோம். கருங்குழி வந்து முடிஞ்சாச்சு, வந்துடுவோன்ற ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கருங்குழியிலேருந்து மதுராந்தகம் ஈவினிங், இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே வந்து ஈவினிங் வந்து மதுராந்தகம் வரணும். அப்போ வந்து இவ்வளோ தூரம் கருங்குழி வந்ததால் காலில் கொப்பளம்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நடக்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆல்ரெடி வீங்கி இருந்தது, சுளுக்கு இருந்தது, அப்புறம் இப்போ கொப்பளமும் வந்துடுச்சு. நடக்கவே முடியல, கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ரொம்ப கஷ்டமாக எப்படி தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அம்மா மூலமந்திரம் சொல்லிவிட்டு அம்மாவை நினச்சிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு பிரிட்ஜ் வந்தது. பொழுதெல்லாம் சாஞ்சிருச்சு, கொஞ்சம் இருட்டாகவே ஆயிடுச்சு. அந்த டைமில் ஒரு பிரிட்ஜ் வந்தது. அப்போ திடீர்னு பிரிட்ஜு கிட்டே வந்து ஏதோ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி கொஞ்சம் வெளிச்சமாக தெரிஞ்சது. என்ன வெளிச்சமாக தெரியுது, என்ன வெளிச்சமாக தெரியுது, அப்படியே காலையே பார்த்துட்டே நடந்தே போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு பார்த்தா அம்மா வந்து வந்தாங்க. வெள்ளை சட்டை சிவப்பு வேஷ்டி போட்டு வந்தாங்க. அம்மாவை சுற்றி நல்ல வெளிச்சமாக இருந்தது. அம்மா என் கூட இப்படி நடந்து வராங்க, நான் இப்படி நடந்து வரேன், அம்மா இந்த பக்கம் நடந்து வராங்க. அப்போ வந்து அம்மா இந்த கையை காட்டி, அம்மா லெஃப்ட் கையை காட்டி இந்த சுண்டு விரலை நீட்டி இதை புடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு நானும் வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன். அம்மா இதை பிடின்னு சொன்னோடனே எனக்கு வேறு எதுவுமே தோணலை. இப்படி பிடிச்சிக்கிறேன், என் இந்த ரைட் கையில் இப்படி உள்ளங்கையில் இப்படி பிடிச்சிக்கிறேன் அம்மாவோட விரலை. இப்படி பிடிச்சிட்டு நான் நடந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அம்மாவோடைய விரலை வந்து தொடுறது எனக்கு தெரியுது. இப்படி அந்த தொடுதலை என்னால் உணர முடியுது. இப்படி நடந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்டே இருக்கும். அப்படியே நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு நல்ல பெட்டரே ஆகிடுச்சு. அதை பற்றி வலியெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, நல்லா ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அந்த வெளிச்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. நான் அம்மா கை இப்படி விட்டுட்டு ரொம்ப நன்றி அம்மா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அம்மா காட்சி வந்து மறைஞ்சிட்டாங்க. இது முடிகிற அந்த டைமில் வந்து கரெக்டாக எங்கள் வேனுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேன் இருக்கும். அதில் வந்து அம்மாவோடைய பாடல்கள் எல்லாம் போயிட்டு இருந்தோம். பாத யாத்திரையில் எங்கள் லைனுக்கு முன்னாடி வேன் தான் ஃபஸ்ட்டு போகும். அந்த வேனில் வந்து அம்மாவோடைய பாடல்கள் எல்லாம் ஒலிச்சிட்ருக்கோம். நான் நடந்து போயிட்டு இருந்தப்போ எல்லாம் வேறு பாடல் தான் வந்துட்டு இருந்தது. அந்த கரெக்டாக அந்த ஒலி குறையிற அந்த டைமில் நான் கையை அம்மாவோடைய விரலை வந்து இப்படி விட்டு தேங்க்ஸ் சொல்கிற டைமில் வந்து குழந்தை நடைப்பழக தாயின் கைப்பிடிக்கும், குருவின் கைப்பிடித்தால் வாழ்ந்திட வழி கிடைக்கும் அப்படின்ற லைன் வந்து ப்ளே ஆகுது. கரெக்டாக அந்த டைமில் தான் அது ப்ளே ஆகுது. சரி சும்மா வந்தா இவளுக்கு தெரியாதோ என்னமோன்னு சொல்லி இந்த பாட்டு மூலமாகவும் அம்மாவை நமக்கு உணர்த்துறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப இப்போது மறக்க முடியாத ஒரு அனுபவம். இது வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சக்தி. எல்லா குழந்தைகளும் அம்மாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மா மேலே நீங்கள் எப்போவுமே உறுதியான பக்தியும் நம்பிக்கையும் வச்சு நீங்கள் எந்த செயல் மேற்கொண்டாலும் அம்மா எப்போவுமே உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் அம்மா மேலே பக்தி குறையாமல் அம்மாவை நம்புங்க, அம்மா பார்த்துப்பாங்க. ஓம் சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. பங்காரு அம்மா கிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஓம் சக்தி.
பாய்.